ഈ മീറ്റിംഗിലേക്ക് എന്നെ സ്വാഗതം ചെയ്ത, എന്നെ ക്ഷണിച്ച അവിടുത്തെ കർത്താവിൻ്റെ ദാസൻ പാസ്റ്റർ കുടുംബം എല്ലാവരെയും കർത്താവിൻ്റെ സ്നേഹവന്ദനം അറിയിക്കുന്നു. இந்த மீட்டிங்க்கு எனக்கு அழைப்பு தந்த தேவ ஊழியர் பவுல் பாஸ்டர் மற்றும் சபை மற்றும் உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല ഗാനങ്ങൾ ആലപിച്ചു പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യത്തെ തിരിച്ചറിഞ്ഞിരിക്കുന്ന ദൈവജനനെ, പാട്ടുപാടിയ ദേവദാസിനെയും രണ്ട് ദേവദാസന്മാരെയും എന്റെ സ്നേഹവന്ദനം അറിയിക്കുന്നു. நல்ல பாட்டு பாடி பரிசுத்தாவியானுடைய மகிமையில் நம்மளை நடத்தி வந்த தேவ ஊழியருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ഈ കുടിയംകുളം ദേശത്ത് ഞാൻ രണ്ടാമത്തെ തവണയാണ് വന്നിരിക്കുന്നത്. இந்த குடியங்குளம் பட்டணத்துக்கு நான் இரண்டாவது முறையாக வந்திருக்கிறேன். ഇന്ന് രാത്രിയിൽ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾപ്പാൻ യേശുവിന്റെ മുഖം അന്വേഷിച്ച് കടന്നു വന്ന ദൈവജനരെ, இந்த நாளிலும் கூட, இந்த மீட்டிங் முதல் நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த தெய்வ ஜனமே கர்த்தர் உங்களோடு பேசுவார். ഇന്ന് രാത്രിയിൽ കർത്താവ് നിങ്ങളെ സൗഖ്യമാക്കും. ആമേൻ. ഇன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். കർത്താവ് സൗഖ്യമാക്കുന്നത് നമ്മുടെ രോഗത്തെ മാത്രമല്ല, നമ്മുടെ മനസ്സിന്റെ ക്ഷീണാവസ്ഥയും കണ്ട് മനസ്സറിഞ്ഞ് അവൻ ഇന്ന് രാത്രിയിൽ ഏത് വിഷയത്തിന്മേലും നമുക്ക് സൗഖ്യം തരും. ആമേൻ. கர்த்தர் நம்முடைய வியாதியை மாத்திரமல்ல குணமாக்குவது, நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாரங்களையும் கர்த்தர் குணமாக்கி நம்மளை சௌக்கியம் பண்ணி விடுதலையோடு அனுப்புவார். ഈ കാലഘട്ടത്തിൽ, ഈ ദിവസങ്ങളിൽ നമുക്ക് പ്രാപിക്കേണ്ടുന്നത് ആ നിലവാരത്തിലുള്ള ഒരു സൗഖ്യമാകുന്നു. ஆமேன். இந்த காலகட்டத்துல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ഈ കാലഘട്ടം എന്ന് പറയുന്നത്, இந்த കാലഘട്ടங்களை நாம் பார்க்கும் பொழுது വിശ്വാസത്തിന്റെ യേശുക്രിസ്തുവിലുള്ള നമ്മുടെ സ്നേഹത്തെ തണുപ്പിക്കുന്ന ഒരു ക്ലൈമറ്റാണ് ഈ നമ്മുടെ പട്ടണങ്ങളിലും ഗ്രാമങ്ങളിലും ഒക്കെ ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. இந்த காலகட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவிடத்தில் இருக்கிற அன்பு கொஞ்சமாக தணிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. എത്ര യേശുവിനെ അറിയണമെന്ന് ശ്രമിച്ചാലും, എത്രമാത്രം യേശുവിനോട് ചേരണമെന്ന് അടുത്താലും, ആ യേശുവിന്റെ സ്നേഹത്തിൽ നിന്ന് നമ്മളെ തണുപ്പിക്കുന്ന കാലഘട്ടമാണിത്. நாம் எவ்வளவு வாஞ்சித்து தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரிடத்துல போனாலும், இந்த காலகட்டத்துல தேவனோடு அன்பு கூற விடாதபடிக்கு ஏதோ சில காரியங்கள் நம்மளை ஆண்டவரிடத்திலிருந்து மாற்றி நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രിയിൽ നമുക്ക് യേശുവിന്റെ അടുത്തേക്ക് വരുവാൻ, യേശുവിനോട് ചേർന്നൊന്നിരിപ്പാൻ கர்த்தாவு பலம் தர நமக்கு பிரார்த்திக்கலாம். ஆமென். ஆதலால் இந்த மீட்டிங்ல ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடக்கும்படியாக, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்படியாக நாம் இந்த மீட்டிங்ல ஜெபத்தோடு இருப்போம். യേശു നമ്മുടെ അടുത്ത് വന്നില്ല എങ്കിൽ, ஏசப்பா நம்முடைய பக்கத்துல வரவில்லை என்றால், യേശു നമ്മുടെ കൂടെ ഇല്ല എങ്കിൽ, இயேசு நம்முடைய அருகாமையில் இல்லை என்றால், நம்மோடு இல்லை என்றால், നമ്മുടെ ജീവിതം ശൂന്യത നിറഞ്ഞതാണ്. நம்முடைய வாழ்க்கை என்பது வெறும் வட்ட பூஜ்யமாக இருக்கும், ஒன்றுமில்லாத அவஸ்தையாக இருக்கும். എന്നാൽ യേശു നമ്മുടെ കൂടുണ്ടെങ്കിൽ, ஏசப்பா நம்ம கூடத்தில் இருப்பார் என்றால், യേശു നമ്മുടെ അടുത്തുണ്ടെങ്കിൽ, ஏசப்பா நம்முடைய அருகாமையில் இருப்பார் என்றால், നമ്മുടെ ജീവിതം എത്രമാത്രം താണിരുന്നാലും, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாக கீழாக இருந்தாலும், യേശുവിന്റെ കരങ്ങളിലാണ് നാം ഇരിക്കുന്നതെങ്കിൽ, நாம் இயேசுடைய கரங்களிலே இருப்போம் என்றால், നമുക്ക് ഈ ലോകത്തിലെ കാര്യങ്ങളിലൊന്നും ഒരു ചെറുതായി തോന്നത്തില്ല. ஆமே. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்திலும் நாம் அதோடு கூட ஒத்து போக மாட்டோம். കാരണം നാം ഇരിക്കുന്നത് യേശുവിന്റെ കൈകളിലാകുന്നുവെങ്കിൽ, ஆமென். காரணம் என்னவென்றால், நாம் இயேசுடைய கரங்களில் இருப்பதினாலே കുനിഞ്ഞിരിക്കുന്നവരെ നുറുക്കുവാനാണ് കർത്താവ് നമ്മുടെ മധ്യത്തിലേക്ക് വന്നിരിക്കുന്നത്. ஆமென். குனிந்திருக்கிற நிலைமை, அதாவது அவன் குனிந்து நடக்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை நிமிந்து நடக்கும்படியாக தான் கர்த்தர் வந்தார். நம்ம
നമ്മള് പലപ്പോഴും ജീവിതത്തിന്റെ ഓട്ടത്തിനിടയില് நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கைக்கிடையில் നമ്മളെ ക്ഷീണിച്ചു മടുത്തു പോകാറുണ്ട്. ஆமென் பல சமயங்களிலும் நாம் ஆமென் பல சோர்வுக்குள்ளாக மாறுகிறோம். നമ്മൾ തളർന്നു പോകാറുണ്ട്. பல சமயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். നമ്മളെ ക്ഷീണിച്ചു മടുത്തു നിന്നു പോകാറുണ്ട്. பல சமயத்திலும் நாம் தளர்ந்து போய் ஒரு சோர்ந்து போன அனுபவத்துக்குள்ளாக நாம் போகிறோம். ആ അനുഭവത്തിൽ യേശു വന്ന് നമ്മുടെ കരം പിടിച്ച ஆமென் அந்த அனுபவத்துல இயேசப்பா நம்முடைய கரங்களை பிடிக்கும் பொழுது യേശു നമ്മുടെ കരം പിടിച്ച அந்த இயேசு நம்முடைய கரங்களை பிடிக்கும் பொழுது നമ്മുടെ ക്ഷീണങ്ങൾ മാറും. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய எல்லா சோர்வுகளும் மாறும். നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ ശൂന്യത മാറും. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எம்டினஸ் ஆன நிலைமைகள் மாறும். നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ വിശാലം മാറും. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகள் மாறும். യേശു നൽകി തരുന്ന സമാധാനം നമ്മുടെ മധ്യത്തിൽ ഒഴുകും. ஆமென் இயேசு தருகிற சமாதானம் நமக்குள்ளாக கடந்து வரும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ യേശു സമാധാനം നൽകി തന്നു കഴിയുമ്പോ ஆமென் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும் பொழுது നമ്മുടെ ജീവിതത്തിൽ യേശു സമാധാനം തന്നു കഴിയുമ്പോ நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு சமாதானத்தை தரும் ഈ பொழுது ലോകത്തിലെ കഷ്ടങ്ങൾ നമുക്ക് സാരമില്ലാതായി തീരും. இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு ஒரு பெரிய காரியமாக ഈ தெரியாது. ലോകത്തിലെ ദുഃഖങ്ങൾ നമുക്ക് സന്തോഷമായി മാറും. இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டமான